இஸ்லாமிய வரலாற்றில் முழு குடும்பமாக ஒரு குடும்பம் இஸ்லாத்திற்கு வந்தது முதலாவது என்று சொன்னால் யாசிர் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பம் தான். பல பேரும் வந்தாங்க, குடும்பம் முழுவதும் முதலாவதாக இஸ்லாமியத்தில் இணைந்தது, முழுவதுமாக இணைந்தது, கணவன் மனைவி பிள்ளை என்று இணைந்தது என்று சொன்னால் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பம் தான். ஒரு கட்டத்தில் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண் எதிரிலேயே அவர்களுடைய துணைவியார் வேதனை செய்யப்பட்டு அவர்களுடைய மானப்பகுதியிலே அம்பு எய்யப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த இஸ்லாம் வளர்ந்து வந்த விதம் இருக்கிறதே சாதாரணமான ஒன்று அல்ல. இரத்த சுவடுகளால் இது வளர்ந்து வந்தது, காயங்களால் இது வளர்ந்து வந்தது. பல உயிர்கள் உரமாக்கப்பட்டுத்தான் இந்த விருட்சம் இன்று விழுதுகளை வழங்கக்கூடியதாக உலகெங்கிலும் 200 கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடியதாக வளர்ந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையில் கண் எதிரிலேயே, கணவனினுடைய கண் எதிரிலேயே ஒரு மனைவி கொல்லப்படுகிறார், அதுவும் மானப்பகுதியிலே அம்பு எய்து கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கொடுமையாக அது இருந்திருக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலும் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சப்ரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தாரே நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இடம் சுவனம் என்றார்கள்.